ஒருவருடைய வாழ்க்கையின் திசையை மாற்றும் வல்லமை கொண்டது நட்பு. அதே சமயம் கணவன் மனைவி தேர்ந்தெடுப்பதிலும் இந்த திசையை மாற்றும் வல்லமை அடங்கும். அதனால் நட்பை பார்க்க முடியாது, உணரதான் முடியும். நட்பை தேர்ந்தெடுக்கும் போது கவனமும் எச்சரிக்கையும் வேண்டும். எங்கள் பையன் எங்கள் பொண்ணு ஒரு டைம் டெஸ்ட் பண்ணேன் அதனுடைய பொண்ணை. ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அவள் சரியாக எங்கள் பொண்ணு சரியாக படிக்கிறது இல்லைம்மா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஊமுன்னு கொட்டிகிட்டு இருக்கிற பொண்ணு சரியாக படிக்கிறதுமா என்ன அங்கே அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் நல்லா படிப்பாங்கள்ல பொண்ணு அப்படியே விட்டு கொடுக்காம பேசுங்க அப்படியே தூக்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பொண்ணுக்கிட்ட. இப்பயும் 2 பேரும் நண்பர்களாக தான் தோழிகளாக தான் இருக்கிறாங்க. எத்தனையோ படிப்பு ஆனாலும் சரி அந்த பொண்ணை விட்டு கொடுத்துறாது அப்படின்னு சொன்னேன். எங்கள் பொண்ணும் டாக்டர் ஆகிடுச்சு, அந்த பொண்ணும் டாக்டர் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ தொடர்பில் தான் இருக்கிறாங்க, வெவ்வேறு இடத்துல படிச்சுட்டு இருந்தாலும் கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. இன்னொரு பையன் ஒருத்தன் சின்னவன் இப்போ எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் வந்துக்கிட்டே இருப்பான், வந்து இவனை இது பண்ணிகிட்டே இருப்பான். அதாவது இவனுக்கு அவனை பிடிக்கிறத விட அவனுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். நாம் அவன் ஃபேமிலி அப்பா அம்மாலாம் விசாரிக்கிறோம்லையும் இவன் ஒழுக்கமான பையனா என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்களும் விசாரிக்கிறாங்க இல்லையா, இவங்க எப்படி ஒழுக்கமான பையனா, இவன் ஃபேமிலி என்ன எப்படி இருப்பானு அப்படின்றது மாதிரி நாம் தேர்ந்தெடுக்கும் போது அவங்களும் தேர்ந்தெடுப்பாங்க. எங்கள் இன்னொருத்தன் பெரிய பையன் ஒருத்தன் டியூஷனுக்கு போயிட்டு இருந்தான். அவன் கூட இன்னொரு பையன் வருவான், ஒரு பாய் பையன். 2 பேரும் போயிட்டே வந்துட்டு இருந்தானுங்க. ஸ்கூலில் போய் சரியாக படிக்கிறதுலன்னு போய் சொன்னால் அதுக்கு சொன்னாங்க, இந்த பாய் பையன் கூட சேர வேணான்னு சொல்லுங்கள், அவன் இப்போ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஏன்னா அப்படின்னு பார்த்தா சரிப்பா அவன் கூட நீ சேராதப்பா அப்படின்னு எங்கள் பையன்கிட்ட சொல்கிறத விட அந்த பையனை கூப்பிட்டு பார்ப்பா, எங்கள் பையன் சரியில்லை, இவங்ககிட்ட நீ சேர வேணாம், நீ தனியாக இப்போ அணிஞ்சிக்கு போனால் அவன் எங்கள் பையன் மேலே குறை சொல்கிற மாதிரி சொல்லி அவனை சொல்லி கொஞ்சம் பிரித்து வச்சேன். என்ன காரணம்னா டியூஷன் வரன்ட்டு வந்துட்டு பையன் எங்கேயாவது தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வச்சுட்டு இல்லை வேறு எங்கேயாவது தெரிஞ்ச வீட்டில் வச்சுட்டு போய் விளையாண்டுட்டு விட்டு டியூஷன் போகாமலே வீட்டுக்கு போகணும். இப்போ இந்த மாதிரி பசங்க கூட சேர்ந்தா என்ன கெட்டு போகிறானுங்களா, அதனால் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம்னு வச்சுங்களேன்.